கொடுக்கிறது மொத்தம் மத்திய மாநில அரசுகள். சமீபத்தில் பதவியேற்ற ஒரிசா கவர்மெண்ட்டு 34 ரூபாய்க்கு வந்து 1 கிலோ நெல் கொடுக்குறாங்க. எம்எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கையின்படி 1 கிலோ நெல் 45 ரூபாய்க்கு கொடுக்கணும். அப்புறம் எப்படி எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும், பொருளாதாரம் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறதோ அதை போல தான் தமிழக அரசும் செய்கிறது. இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனாலயோ 2000 ரூபாய் கொடுக்கறதுனாலோ விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மீட்டெடுக்கப்பட முடியாது. காரணம், இங்கே நெல் உற்பத்தி தமிழ்நாட்டில் 91 லட்சம் மெட்ரிக் டன் வேணும். 70 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்கிறோம். 26 லட்சம் மெட்ரிக் டன் வந்து என்ன செய்கிறோம், ஆந்திராவில் எடுக்கிறோம், கர்நாடகாவில் எடுக்கிறோம், தெலுங்கானா எடுக்கிறோம். அப்போ இங்கேயும் தவறாக இருக்குது. அதைத்தான் மத்திய அரசாங்கம் இப்போ செய்யுமா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை, அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு அரசாங்கம் வேளாண்மைக்குன்னு தனியாக ஒரு பட்ஜெட்டு தாக்கல் பண்ணி சில விஷயங்களை அறிவிக்கிறாங்க. நீங்கள் மத்திய அரசோடு மாநில அரசு நீங்கள் ஒப்பிடுறது சரியான பார்வை? மத்திய அரசாங்கம் வந்து முழுமையாக இந்தியா முழுவதும் கட்டமைப்புனா பாதுகாக்க வேண்டிய பகுதி, சீரமைக்க வேண்டிய பகுதி, கட்டமைக்க வேண்டிய பகுதி மாநில அரசாங்கம். மாநில அரசுடைய கட்டுப்பாடுலாம் விவசாயி இருக்கிறாங்க. மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படின்றப்போ நீங்க மாநில அரசின் மேல விமர்சனம் கோடி தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட பருவமழை தவறி போன பயிர்களுக்கு இழப்பீடு கேட்கறாங்க. 276 கோடி தான் மத்திய அரசாங்கம் கொடுக்குது. மத்திய அரசாங்கம் பாராமுகமாக தான் செயல்படுது. அது தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் பொருந்தும். ஏன் நாங்கள் டெல்லியில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாம கொட்டு மலையிலையும் கொளுத்து வெயிலையும் ரெப்டி செடி சாப்பிட்டு கிடக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய தலைவர் உயிருக்கு போராடி இருக்காரு. மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு வச்சு பேசுங்கன்னு சொல்றோமே, அதுக்கு இந்த மத்திய அரசு துப்பு இல்லையே. அந்த உயிர் போயிட்டு தான் வந்து எங்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியுமா? ஏன்னா அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். கொற்ற பனி, கொளுத்துற வெயில், போற பாதையெல்லாம் வந்து புல்டோசர் வச்சு எங்க வண்டியெல்லாம் மறைச்சாங்க. நாங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை, இந்த நாட்டினுடைய மறுகட்டமைப்பு உருவாக்குற தொழிலாளர்கள். உலகத்தில் இந்தியாவில் போல இளைஞர்களும் இந்தியாவில் போல விவசாயிகளும் வேற எந்த நாட்டிலும் கிடையாது. ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, இயற்கை வளம் இருக்கு, மண் வளம் இருக்கு, மனித வளம் இருக்கு. ஆனா என்ன இல்லை, அரசியல் பண்பாடும் அரசியல் அறிவும் விவசாயிகளுக்கு இல்லாதனால விவசாயிகள் வந்து 2 அரசும் எங்களை புறந்துவைக்கிட்டே இருக்குது. ஒரு அரசு ஊழியருடைய சம்பளம், ஒரு நாள் சம்பளம் 1100 ரூபா, 1200 ரூபா, 180 நாள் வேலை பார்க்குற விவசாயிக்கு இந்த அரசாங்கம் என்ன எங்களுக்கு மானியமாக தருது, அல்லது இந்த எவ்வளோ சம்பளமாக தெரியுது? நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும்? நாங்கள் எப்படி வாங்கிய கடன் திரும்ப அடைக்க முடியும்? 3 அம்ச கோரிக்கை, விலை நெல்லுக்கு 45 ரூபா கொடுங்கன்னு கேட்குறோம். குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட நிர்ணயம் இந்த பட்ஜெட்டில் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஒருவேளை வரலைன்னா இந்திய விவசாயிகள், தமிழக விவசாயிகள் கடுமையாக வந்து நாங்கள் வந்து போராட வேண்டிய அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஏன்னா நீங்கள் அரசியல் ரீதியாக பல்வேறு விஷயங்களில் பேசுகிற மத்திய அரசாங்கம் ஏன் வந்து இந்த விவசாயிகள் பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து ஒரு தீர்வு எடுக்க முடியலை? இன்னைக்கு வரைக்கும் வந்து 45 ரூபாய் கொடுக்க சொல்லி எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கை சொல்லுத 23 கொடுக்குறீங்க, மலைக்கு மடுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் ஆளுகின்ற அரசாங்கத்தில் 31 ரூபா கொடுக்குறீங்க, தெலுங்கானாவில் 29 ரூபா கொடுக்குற, தமிழ்நாடு கவர்மெண்ட் 24 ரூபா 50 பைசா ஒரு கிலோ நெல். ஒரு பாட்டில் தன்னுடைய விலை 20 ரூபா. 6 மாதம் பள்ளி கடிக்க, பாம்பு கடிக்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வயல்வெளியிலையும் வரப்பில் இன்னைக்கு சூழ்நிலைக்கு 10,50,000 ஹெக்டேரில் பருவமழை பேஞ்சு முளைச்சிருச்சு. 3 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் முற்றுகையிடுறான். அவர் என்ன சொல்றாரு, பாப்போம் மத்திய அரசு நிதி இல்லை, மாநில அரசு நிதி இல்லை. அப்படி நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை 4 பிரிவாக பிரித்து கொடுத்துருமா? அப்படி நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? விவசாயிகள் பிரச்சனை உடனடியாக சொல்லுங்க, அரசுக்கு சொல்லுங்க, அரசு துறை அதிகாரிகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கும் போல இந்த மத்திய பட்ஜெட்டை மிக உன்னிப்பா ஆவலோடு எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு தேவை அவங்க கொடுக்குற 6000 இல்லை, விளைந்த விளைபொருளுக்கு சரியான விலை நிர்ணயம் வேணும். அதற்கான ஆதரவு சட்டம் வேணும். நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, மிளகாய்க்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, அதே போல் வந்து நீங்கள் வந்து உலகளாவிய பொருளாதாரம், பன்னாட்டு பொருளாதாரம் அப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இந்தியாவில் விளையுது எண்ணெய் வித்துக்களை ஏன் பயன்படுத்த நீங்கள் வந்து அதுக்கான திட்டம் உங்கள்கிட்ட இல்லை. பருப்பு விளையுது, அதற்கான திட்டம் உங்கள்கிட்ட இல்லை. அதே போல் வந்து இங்கே விளையிற கோகனட்டு, தேங்காய், அதுக்கான